முதல்நிலை காவலரான பிரபாகரன் பெயரில் தமிழக டிஜிபி க்கு எழுதப்பட்ட கடிதம் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தென்காசி மாவட்டம் சிவகிரியில் கடந்த 18ஆம் தேதி உரிய ஆவணங்களின்றி எம்சாண்ட் ஏற்றி வந்த டிராக்டரை பறிமுதல் செய்து ஓட்டுநருடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தேன். மேலும் சொக்கநாதன்புதூரில் அனுமதியின்றி ஜல்லி ஏற்றி வந்த டிராக்டர், 2 மாட்டு வண்டிகள் மற்றும் 3 பேரையும் பிடித்தேன். 3 பேரையும் பறிமுதல் செய்த வாகனங்களுடன் அழைத்துச் சென்றபோது வழிமறித்த 3 பேர் கொலை மிரட்டல் விடுத்து வாகனங்களையும் பிடிபட்டவர்களையும் கொண்டு சென்று விட்டனர். காவல் நிலையத்தில் ஒப்படைத்த டிராக்டரையும் எடுத்துச் சென்று விட்டதை அறிந்து மிகுந்த அச்சத்துக்கு உள்ளானேன். இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் TSP க்கு தெரிவித்தும் என்னிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் என்னை வேறு பணிக்கு மாற்றிவிட்டனர். இது தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு புகார் மனு அளித்து பொது நாட்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மனுவை காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பாமல் நிலுவையில் வைத்து குற்றவாளிகளை பாதுகாத்து குற்றத்துக்கு உடந்தையாக உள்ளனர் என காவல்துறை அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் கூறப்பட்டுள்ளன. இக்கடிதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.